இப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தை பற்றி நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கெதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல், நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கெதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். போதும். இப்போ இந்த இடத்துல கிளீனாக போட்டிருக்கு, 8வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய், நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏனென்றால் இதில் நிறைய லாஸ் உண்டாயிருக்கிறது. இப்போ 9வது வசனம் சொல்லுது, இங்கே வாரி இறைத்தான், ஏழரை கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். அதாவது நீ அது இன்னொரு சட்டம் இருக்குது, இன்னும் வாரி இறைச்சி ஏழையாக போகிறதில்ல. ஒருத்தர் பிசினித்தனம் பண்ணி எல்லாத்தையும் எழுந்து போயிடுவாங்க. கர்த்தர் என்ன, காட் இஸ் அ கிவர். அவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவர் இப்படி நான் பார்க்குற நல்லவன் கெட்டவன் நான் பார்த்து மழை பெய்ய வைக்கிறார் இல்லை. எல்லார் மேலேயும் மழை மனுஷர்களுக்கு எல்லாருக்கு மேலேயும் மழை பெய்ய வைக்கிறார். இன்றைக்கி நம்ம கொடுக்குறதுலையும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கொடுத்தோம். ஏதோ ஒன்று அப்படின்னா தேடி பார்த்து சில பேர் கொடுப்பாங்க இல்லை, அப்படிலாம் கர்த்தருக்கு அது கொடுக்காமல் இருக்கிறதே பெட்டர். நீங்கள் தேடி பார்த்து கொஞ்சமாக அப்படி காசு அப்படி தேடி அப்படி இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன், நானும் உங்களை மாதிரி இருந்து தான் இந்த பாஸ்டராக இருந்தது. அதனால் முதல்ல ஊழிய மற்ற விசுவாசியாக இருந்தபோது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்போது கண்டுபிடிச்சது தான், கிவ் மோ, ஐ எம் பிளஸ்ட் மோ. நிறைய கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம நிறைய ஆசைப்படுவார். அதனால தான் எனக்கு எப்போவுமே கர்த்தருக்குரிய காரியங்களில் நான் அள்ளி கூட்டுருவேன். ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க, என் தாய் சொல்லிக் கொடுத்தாங்க. கர்த்தர் கொடுக்குறதில்ல தாராளமாக செய்யும்போது கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், அதுக்கு ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு, விதைக்கிறவருக்கு விதையும். இப்போ சம்டைம்ஸு ப்ராமிஸ் தான் பண்ணுவோம், நம்மளால் இவ்வளோ கொடுத்துடலான்னு மனசில் வந்திருக்கோம். ஆனால் பணம் கையில் எதுவுமே இருக்காது கொடுக்கறதுக்கு. ஆனாலும் பொறுத்தனை பண்ணி நான் கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு காவனன்ட் கிவிங் கவர்னன்ட்னு ஒன்று இருக்குது. அதன்படி கொடுத்துட்டு போட்டால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன் சாமி இவ்வளோ. அவர் அது ஆட்டிடியூடை பார்க்குறாரு. காட் சீஸ் த ஆட்டிடியூட். ஏன்னா காட் நெவர் வாண்ட்ஸ் யூ டு ஹோல்ட் எனி திங்.
பதுக்க வைக்க சொல்ல, அவர் கொடுக்கதான் சொல்கிறார். எல்லாரும் ஆசீர்வாதிக்கு போனாலும் கோடு அந்த 5 அப்பத்தை எடுத்து பையன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. அவர் கையில் போனால் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. அவனுக்கு 12 கூட நிறையா எடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ கர்த்தர் ஒரு லா வச்சுருக்காரு. இப்போ வந்து அதிலும் போட்டிருக்கோம், கலாச்சார 6ஆம் அதிகாரத்தையும் போட்டிருக்கோம். மோசம் பார்க்காதீங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷனை எதை விதைக்கிறானோ நீ எப்படி வைக்கிறியோ அவ்வளோ தான் இருக்க போகிறான். நல்லதை விதைச்சா நல்லதாக இருப்போம், கெட்டதை வச்சா கெடுத்தாக இருப்போம். தேவ ஜனமே, நம்ம கொடுக்கறதுல இது எல்லாத்தையும் ஞானம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, ஜான் சாமியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.